ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரர்களால் இன்றைய அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் பல்லாண்டு 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 வாழணும்னு வேண்டிக்கிறோம். ஓம் நமச்சிவாய நமக. பல்லாண்டு வாழணும். நமச்சிவாய நமக. அவருக்கா ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. நல்லா இருக்கும் அன்னதானம் பண்ணாங்க. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. நல்லா இருக்கும் அன்னதானம் பண்ணவங்க. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் கரோகரா. அண்ணாமலையார் அருளால அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும். சிவாய திருச்சிற்றம்பலம். போயிட்டு வரேன் ஐயா. நமச்சிவாய. என்ன ஐயா? ஒரு நேரம் 10 ஆள் உங்கள்கிட்ட வேலை செய்யும். ஒரு நேரம் நல்ல மனசு, நல்ல மகராசி. சரிங்க ஐயா. நமச்சிவாய. மாதம் அன்னதானம் கொடுக்குறாங்க. அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கங்க. நமச்சிவாய. மாதம் அன்னதானம் கொடுக்குறாங்க. அண்ணாமலையார் அருளால அவங்க நல்லா இருக்கணும், அவங்க குடும்பத்தினர் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கங்க. நமச்சிவாய. நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அன்னதானம் 4ஆம் தேதி 12வது மாதம் 2024. ஓம் நமச்சிவாய. சார் நல்லா இருக்கிறீங்களா சார்? ஆமா ஆமா அதே தான். நீங்க சாப்பாடு வாங்கிக்கோங்க. போயிட்டு வர பார்க்கலாம். சார் டெய்லி ஒரு சட்டை தயாரிச்சுட்டு இருக்காங்க. பை எத்தனை வாட்டி சொல்லிக்கிறேன் அந்த மாதிரி வயல மடக்காதீங்கன்னு. ஏன் இப்படி எல்லா இடத்துலயும் உட்கார மாட்டீங்க? எல்லாரும் உட்கார இடத்துல. சரி 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 போயிட்டு வாங்க. நமச்சிவாய. போயிட்டு வாங்க. மழை வந்துச்சு. எல்லார் வண்டியும் சாதாரண ஆச்சு. ஓம் நமச்சிவாய நமக. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. என்னடா ஆகுது? சிவர்ப்பணசாய கங்கத்தெத்தாய பாதபோஜாய புண்ணசாஸ்தாய வேதலிங்கீஸ்வரா சிவர்ப்பணம். ஆயில் என்ன சொட்டு தான் படுறான். ஃபுல்லாக நீ மழையில் வண்டி மாட்டிச்சு. இன்னைக்கு டிசம்பர் 1ஆம் தேதி மழை வந்துச்சு. புயல் மழை. அந்த மழையில் வண்டி மாட்டிச்சு. ஃபுல்லாக எல்லாம் கழுத்தளவு தண்ணி. அன்னதானம் கொடுத்துட்டு போகிறோம். வண்டி நோறவே இல்லை. மாட்டிச்சு. வண்டி ஃபுல்லாக தண்ணியில் மாட்டி நின்று போச்சு. அது ரிப்பேர் போய் காலைல தான் வந்துச்சு. மறுபடியும் அது அப்படியே 10,000-12,000 செலவு. எம்பது மட்டும் இல்லை, எல்லாரும் வண்டியும் தான். அன்னைக்கு எத்தனை போன வெளியில போனவனுங்க எல்லாரும் வண்டியுமே மாட்டுச்சு. இங்கேயும் முழங்கால் தண்ணி. இவ்வளோ தண்ணி இங்க அங்க இவ்வளோ தண்ணி முழங்கால் தண்ணி இங்கேயோ இதாயிடும். என்னடா 10 நிமிஷம் நிக்க வைக்கிறது? என்னடா ஏற்கனவே இப்பதான் லேட்டா வண்டி கொடுத்தாங்க. ஓம் நமச்சிவாய நமக. நமச்சிவாய. வாங்க. நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. போயிட்டு வாங்க. ஆயில் ஒழுகுதா? ஓம் நமச்சிவாய. எத்தனை சாமி? நமச்சிவாய. 2 ஊர் சாமி. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. உங்களுக்கு 1. ஓம் நமச்சிவாய. எத்தனை தாத்தா? ஓம் நமச்சிவாய. சுசீலா அங்கே நின்றுக்கிறா. 2. ஓம் நமச்சிவாய. 1 கூட. தயிர் சாதம் கிடையாது. ஓம் நமச்சிவாய. 1. இங்கே நில்லுக்கு என்ன சொல்லுவாங்க தெலுங்குல? இக்கடே நில்லுகு. இக்கடே நில்லுகு. இக்கடே நில்லுகு. இக்கடே நில்லுகு. எத்தனை? 1 2 என்ன தாத்தா? ஓம் நமச்சிவாய. ஆயே திறக்காத நீ. உங்களுக்கு 2. உங்களுக்கு ஏன் போச்சு? அது இங்கே நில்லுக்கும். நம்ம எத்தனை வேணும்? 2. ஓம் நமச்சிவாய. 2. வாங்க ஐயா. வாங்க ஐயா. வாங்க ஐயா. நமச்சி இப்படி வந்து. ஓம் நமச்சிவாய. ஓ சுசீலா. சுசீலா வாங்க. 2
இக்கடியே நில்லுக்குன்னா போயிடுச்சா? போயிட்டாங்க. கூட ஒன்று ரசம் சாதம் கிடையாது இன்னைக்கு, கீரை குழம்பு, பாலக்கீரை. பாலக்கீரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த குழம்பு. மிளகு சாதம், மிளகு சாதம். இது வந்து இப்போ ஒரு முந்தா நாள் வந்து மழையில வந்து படைச்சோம். சாவித்ரி பாட்டின்னு பாட்டி, எங்க பாட்டி வந்து அதனுடைய முதலாம் ஆண்டு நினைவுக்கு படைச்சோம். ஒரு 15 பேருக்கு புடவை வாங்கணும். ஓகேவா? அன்னைக்கு மழையில யார்ட்டி கொடுக்க முடியல, அதனால உனக்கு கொடுக்குறோம் புடவை. இது உள்ளே ஜாக்கெட் இருக்கு. என்ன இக்கடையே நில்லுக்குன்னு சொன்னல, ஏனுக்கு போனீங்கோ? அண்ணன் பெட்டிஸ்டாவா? அதுவா? சரி, பெட்டிஸ்டேவா? போயிட்டு வா ஐயா. அப்படி வந்துருங்க ஐயா. இதுதான் மியூசிக் டீச்சரா இருக்கேன். மியூசிக் டீச்சர். தீபம் கலைஞ்சு பார்க்கலாம். சரி, நமச்சிக்கா. நீ ஹேண்டிகேப்பா இருக்கீங்கன்னு சர்டிஃபிகேட் டாக்டர்கிட்ட வேணும், அதானே? சரி, அவங்க தீபம் கலைஞ்சு வாங்கி தரேன். நான் வாங்கி தரேன், கண்டிப்பா வாங்கி தரேன். சரி நீண்ணா. வீரா இல்லைண்ணா, வீரா வருவான். நானும் பார்த்தேன் ஐயாவுடைய எதுங்க ஐயா? ஓம் நமச்சிவாய நமக. ஐயா நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. இருக்கட்டும். சரியா? சரி, அது போட்டேன். நடக்க முடியல சாமி தானே அது? தொண்டை கம்மிக்கிட்டு தொண்டை இருமல், அது சரியா வரவும் மாட்டேங்க. இருமல் ரொம்ப நேரம் வருது. எதனா ப்ராப்ளம் இருக்கு, ஹாஸ்பிட்டல் காமிங்க. அதான் போயிட்டு வாங்க. ஒரு புடவை எடு, ஒரு புடவை கொடுக்குறேன். வந்து பாட்டியோட நினைவா வந்து படைச்சோம் அன்னைக்கு. புடவை கொடுக்குறான். அன்னைக்கு யாரும் பொம்பளைங்க ஆளுங்க இல்லை மழையில, அதனால கொடுக்குறேன். ஐயா ஐயா, இது அவங்க லேடிஸ்க்கு ஒரு வயசான அம்மாவுக்கு படைச்சோம், அதனால லேடிஸ்க்கு கொடுக்குறேன். சரிங்களா? புடவை இருக்கு பாருங்க, புடவை இருக்கு பாருங்க. சந்தோஷம். கட்டிங்க. நமச்சிவாய. தண்ணி ஒன்று கொடுத்து. ஓம் நமச்சி. இது வந்து வெரைட்டி சாதம், ஒயிட் ரைஸ். ஒயிட் ரைஸ் சாம்பார். புது சாமியாரங்க எப்படி தெரியுமா கண்டுபிடிக்கிறது? இப்படிதான். எப்படி சொல்லுங்க? நம்ம பழைய சாமியாரங்கெல்லாம் தெரியும். புது சாமியாரங்க வந்து ரெண்டுத்துக்கு குழம்பு கேட்பாங்க பாரு, அவங்க தான் புதுசா வந்துக்கிற சாமியார். அதை தெளிவா நோட் பண்ணிங்க. என்ன, நம்ம சாமியாரங்க எல்லாருக்குமே தெரியும். புதுக்கோட்டையில் ஆசிரமம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல ஐயா? இப்ப என்னன்னா, எந்த ஆசிரமத்துக்கு போனாலும் அவங்க வந்து லோடு இருக்கணும், அங்க வேகன்சி இருக்கணும். இன்னொரு விஷயம், அங்கேயே வந்து மழையில நிறைய பேர் அந்த ஏரியா பக்கம் தூக்கி வந்து போட்டு போயிடுறாங்க. 100 பேர் இருக்கிற கெப்பாசிட்டியில ஒன்று மிளகு சாதம், ஒன்று ஒயிட் ரைஸ்மா. ஆமா, 100 பேர் இருக்கிற கெப்பாசிட்டியில் 120 பேர் இருக்காங்களாம். சரிங்களா? இவர் நான் புதுக்கோட்டை அனுப்பினா கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் செலவாகும். சரின்னு சொல்லிட்டு 10,000 செலவானாலும் அங்கே இருக்கணும். புரியுதுங்களா? இவ்வளோ இதெல்லாம் இருக்கு. கேட்குறேன் தாத்தா, அவங்ககிட்ட கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கான். 120 பேர் கிட்ட இருக்கிறாங்களா 100 பேர் இருக்கிற இடத்துல. இங்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இங்க வாய்ப்பு இருந்தா இங்கே நான் நமச்சிவாய். ஒரே நிமிஷம், அவரு சொல்லிட்டு வந்துடுறேன். நைனா, நீ கிட்டத்தட்ட வந்து 1.5 மாசம் 2 மாசம் ஆகுமா? 2 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் எங்க இருந்தீங்க? ராமேஸ்வரத்துல இருந்தீங்களா? திரும்பி ராமேஸ்வரத்துக்கே போங்க. ஏன் நான் சொல்றேன்னா, இங்க ஆசிரமங்கள் கிடையாது. ஆசிரமங்கள்ல சில ஆசிரமங்களை இட்டு போய் விட்டாலும் சில பேர் இறந்துட்டாங்கன்னா, சப்போஸ் தெரியாம நம்ம என்னங்க ஏன் இறந்துட்டாங்கன்னு கேட்டா கூட, என்னங்க எங்களை போய் தப்பா நினைக்கிறீங்களான்னு கேக்குறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ அதனாலதான் சொல்றேன், புரியுதுங்களா? கோச்சிக்காதீங்க. நீங்க ட்ரெயின்ல மறுபடியும் ராமேஸ்வரமே போங்க. மறுபடியும் ராமேஸ்வரமே போங்க. இல்லையா, இங்க யாருன்னா ஒரு ஆசிரமம் ஆரம்பிச்சாங்கன்னா என்ன பண்ணலாம்? ஏன்னா ஐயா, அடியண்ணாமலையில உள்ள ஒரு ஆசிரமம் இருக்கு சாமியாரங்களை பாத்துக்கிறதுக்கு. அங்க யாருன்னா போய் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம போயிட்டு வந்துட்டீங்களா? வயசு அதிகமா இருக்குதுன்னு பாத்தீங்களா? நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? வேற நான் என்னதான் பண்ண முடியும்? நான் ஆசிரமம் வச்சிருந்தேன்னா வாத்தாத்தானு அப்படியே கையோடு கூட்டின்னு போயிடுவேன். அந்த மாதிரி இருக்குது நிலைமை. என்ன பண்றது? சரி நைனா, நான் சொல்றேன். நான் நீங்க ராமேஸ்வரமே போங்க ட்ரெயின்ல. இந்த தீபம் முடிஞ்சிட்டு வாங்க. தீபம் முடிஞ்ச பிறகு வாங்க. தீபம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கடுபடி இருக்கும். தீபம் முடிஞ்சு இன்னொரு 10 நாள் சாப்பாடு.
கூட நம்ம அந்த தைக்கலாம். அதுதான் நீ ராமேஸ்வரம் இது மாதிரி தங்க நேரத்துக்கே போ, 10 நாள் மட்டும் இரு, அதுக்கப்புறம் தீபம் கழிஞ்சு வந்துரு, சரியா? சரி நைனா சொல்லுங்க. நீங்க கேட்டீங்க கேள்வி சூப்பரா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாத்தீங்களா? நீ காலை தான் பார்த்தாங்க. சரிங்க சரி. ரொம்ப புரியுதா இருங்க. தப்பு பேசுறது தப்பு சில விஷயங்கள் தான். அவர் அவருக்கு எதுவும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு எல்லாமே தேவைப்படுது அவருக்கு. லாஸ்ட் வீடியோ சொல்றாரு பார்த்தீங்களா, அதான் அவர் முதல் வீடியோவாக இருக்கிறது. அற்புதமாக கேட்டீங்க கேள்விங்களா, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. சரி கேட்ட கேள்வி. ஓம் நம சிவாய. சிவா வாங்க வாங்க. நமச்சிவாய் நமச்சிவாய். 2 தண்ணி வேணாம். தண்ணி வேணும், 2 வயிற்று கொடுத்துருங்க. தண்ணி வேணாமா? தண்ணி எல்லாம் வேண்டாம் தாங்க. பார்த்து ஊருக்கா வேண்டாம். குழம்பு வேணாமா? குழம்பு ஒரு குழம்பு போதுமா? சரி போயிட்டா. ஓம் நமச்சிவாய. 2 எவ்வளோ வேண்டாம். ஊருக்கா வேணாமாப்பா. உங்களுக்கு படம் இருக்குமா கூட 300 நாள் 200 நாள் கால் ஷீட் கொடுப்பாங்க கூட. ஆனால் நாங்கள் 4 வருஷமா கால் ஷீட்லேயே இருக்கிறோம். கால் ஷீட்லேயே இருக்கிறீங்களா நீங்கள்? ஓஹோ, என்ன சொல்றீங்க? 4 வருஷமா 300 நாள் 200 நாளைக்கு அவங்க சம்பளம் கொடுத்து முடிச்சிருவாங்க. ஆனா நாங்க 4 வருஷமா சம்பளம் மாதிரி கொடுத்துனே இருக்கிறோம். அதுக்கு என்ன சொல்றீங்க? நான் சொல்றேன், இதெல்லாம் எப்படி ஒரு அற்புதம். இதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வாங்கிடுறீங்கல்ல. உங்க ஊர்ல தான் அதிக மழையாமே, திண்டிவனத்துல. தான் பாருங்க, அதிகம் தான். ஒன்றும் கிடையாது சாமி, நம்ம போட்டி போட்டு கூட ஒன்றும் கிடையாது. என்ன சொன்னப்போ 2மே அவர் தான். நீங்கள் 2 பேரும் தண்டியாக இருந்து சொல்றீங்க. 2மே அந்த ஆள் கேமாடுறான். நீங்கள் எஸ்ஸா உட்காருங்க. சரிங்க, நான் சொல்றது இதுதான். சரிங்க. நல்லவரும் அவர் தான், கெட்டவரும் அவர் தான். இந்த கேம்ல அவர் விளையாடுறாரு. நீ 2மே அவர் தான் முடிவு பண்ணீங்கன்னா, நான் தியேட்டர் உள்ள தான் இன்னும் வெளியே வரல. படம் பார்த்துக்கிறேன். படம் தானே படம் பார்க்க வைக்கிறார் பார். தியேட்டர் ஓனரே கடவுள் தான். உன்னை ஏன் வெளியில அனுப்பாம உட்கார வச்சுக்கிறாரு தெரியுமா? உங்களுக்கு அந்த மாயே காமிச்சுக்கிறாரு. அது போதும். ஐயோ, எங்க சிவபெருமானே? கத்துக்கிறது நிறைய இல்ல. சனி பகவான் அவர் தான் அவரு. சிவபெருமான் வச்சுங்களா நீங்க? நான் வைக்கல. கிட்டத்தட்ட 4 வருஷமா. ஓ, மேல படமா? காத்திருக்குது காத்திருக்குது. இதுலயும் படமா? படம் பாத்தீங்களா? என்ன மழை பாத்தீங்களா? என்ன மழை. புதுசா வாங்க மாட்டீங்களா? 20 ரூபாய் காசுக்காக இல்ல, எதான் புதுசு உருவாக்குவீங்க. இந்த பாருங்க, இவருக்கு ஒரு சக்தி இருக்கு. இல்ல சாமி, இந்த பாருங்க, இவருக்கு ஒரு சக்தி இருக்கு. சொல்லிட்டு போனா நாங்க நடத்தி வைப்பாரு. என்ன தேவையோ நடத்தி வைப்பாரு. இப்ப இது அது இல்ல சொல்லுவாங்க. இது நம்ம யூடியூப்ல சொல்லிட்டு வச்சுக்கா, இங்க ஒரு கோயிலே அமைஞ்சிரும். சாமி, இந்த சாமிக்கு ஒரு சக்தி இதுன்னு யூடியூப்ல சொல்லிட்டுனா ஒரு கோயிலே அமைஞ்சிரும். அடிச்ச மழை அந்த மாதிரி, அடிச்ச காத்து அந்த மாதிரி. அன்னைக்கு ரிப்பேர் ஆன வண்டி தான் இன்னைக்கு தான் சரியாச்சு நம்மளுக்கு. மழை அன்னைக்கு காத்து மழையில வண்டி சாப்பாடு கொடுக்க வந்துச்சு. ஃபுல்லா நஞ்சு போச்சு. ஃபுல்லா நஞ்சு போச்சுன்னா ஃபுல்லா மாட்டிக்கிச்சு. இன்ஜின் ஃபுல்லா தண்ணி. நைட்டு ஊருக்கு போறேன். என்ன நீங்க துரத்துறீங்க, போகலையான்ட்டு ஒரே தண்ணி மட்டும் கொடுத்துரும். தண்ணி இல்ல, அவங்க கும்பலா போறாங்களே 10-20 பேர். ஒருத்தர் கூட்ட அப்புறம் எல்லாரும் வாங்குவாங்க. என்ன ஊருக்கு போறீங்க? அப்படியே மதுரை பக்கம் போயிட்டு திருநெல்வேலி போயிட்டு திருச்செந்தூர் போயிட்டு உங்கள் நன்மைக்காக, நம்ம மக்கள் நன்மைக்காக. ஒரு பெஞ்சால் புயல் அப்படியே மதுரை பக்கம் போயிட்டு திருச்சி போயிட்டு திருநெல்வேலி போயிட்டு அப்படியே ஊரா கடந்து போறாரா? அப்படிதான் வந்துச்சு பெஞ்சால் புயல். அப்படியே மெட்ராஸ் வந்துச்சு, அப்படியே திண்டிவனம் வந்துச்சு, அப்படியே திருவண்ணாமலை வந்துச்சு, அப்படியே இந்த சேலம் 8 வயசாலி வழியா சேலம் பக்கம் போய் அப்படியே கிருஷ்ணகிரி போய் போகுது. இல்ல போலியா? சரி, சந்தோஷமா போயிட்டு சந்தோஷமா வாங்க. வந்துடுவேன். வந்தேன்னா பாரு ஆட்டிடுவேன். பாதுஷாவா? பாதுஷா ஜனவரி 1 ஆரம்பிச்சிடலாம். ஆனால் ஜனவரி 1 வெளியே. ஜனவரி 1 ஒரு 1.5 கிலோ பாதுஷா வாங்கி அவர் கண்ணு தெரியல உட்காந்து சாப்பிடலாமாம்மா. சரி, போயிட்டுமா? ஜனவரி நான் வந்து ஒரு 3 மாதம் கழிச்சு 2 மாதம் கழிச்சு வருவேன். நீங்க வர அன்னைக்கு வாங்கி வச்சுக்கிறோம். இல்லையே, சொல்லாம வருவேன். பக்கத்தில் உட்கார வச்சுட்டு வாங்கி வருவோம் போய்.
சரி பத்திரமா போயிட்டு வாங்க, ஊருக்கு போயிட்டு வரீங்க, பத்திரமா போயிட்டு வாங்க. சரியா? ஏன் அப்புறம் ஓம் நமச்சிவாய நமக. பசியாதான் இருக்கிறது. ஓம் நமச்சிவாய. சாப்பிடுங்கள், பசி தீர்க்கதான் வந்துள்ளோம். நமச்சிவாய நமச்சிவாய. நீ யாரும் சாப்பிடலையா? 2-3 பேர் இருக்காங்க, அவங்க ஒண்ணு வாங்கிக்குவாங்க. அதுதான் நான் இப்ப கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, நான் இது சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அதுக்கப்புறம் உங்களுடைய மனநிலை. நைட்டு பூனைக்கு மணி கட்டிருக்கீங்க, வீடியோ பார்த்தங்க. அருணாச்சலம் அப்படியா? சரி சரி சூப்பர் கேள்வி. சரிங்க. எல்லாரும் உட்காந்து தான் பார்த்தேன் வீடியோ. எல்லாரும் பாத்தீங்களா? ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா? திருமணம் இருக்கிறவங்க சாமியார் ஆக்கிடுவோமா, அதான் ஹைலைட். சரிங்க சரிங்க சரி. எத்தனை ஐயா? 2. ஓம் நமச்சிவாய. எத்தனை ஐயா? 2. பாத்ரூம் அம்மா பெருசு கட்டினாங்களே, அதை வசூல் பண்றதுக்கு கொஞ்சம் சின்னதா கட்ட தேவையில்ல, அதை வசூல் பண்ற கவுண்டர் இது. சும்மா விட்டுருவாங்களா? ஏங்க அது பௌர்ணமிக்கு மட்டும்தான் வசூல் பண்ணுவாங்க. ஆமா பூட்டி வச்சிருக்கோம். ஆமா, அதனாலதான் எங்கேயோ போறது பாவம். நடுக்கன்ற நைட்ல வந்து பொம்பளை எல்லாம் வந்து அவங்க பண்றாங்க ஐயா. ஒட்டுக்கு போறதுக்கு பயங்கரமா பாத்ரூம் இல்லாம அங்க இல்லாம அப்படியே அளந்து எழுதிட்டு வராங்க. எங்கடா சீக்கிரம் போறாங்க ஐயா. என்ன கேக்குறது? இந்த வாட்டி அவங்க ஒரு மொழியில பேசுறாங்க, நாங்க தமிழ்ல பேசுறோம். ஒண்ணுமே தெலுங்குக்காரங்க உள்ள டக்கு டக்குன்னு உள்ள எந்த தெலுங்குக்காரங்கள மலையாளக்காரங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு இயற்கை உபாதை வரும்ல. அவங்களுக்கு இயற்கை உபாதை வரும்ல. பாவம் பொம்பளை ஆம்பளைங்க வந்து எங்கன்னா ஒதுங்கிடுவாங்க. பொம்பளை ஆளுங்க எங்க போவாங்க சொல்லுங்க? பொம்பளைங்களை நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. அம்மா அப்படின்ட்டாலும் என்ன பண்றது, நம்ம குடும்பத்துல உள்ளவங்களும் நம்ம அதே மாதிரி ஒண்ணு. அங்க கட்டினாங்க, அங்க பாக்குறோமோ அப்படி காட்டுவாங்க. எங்க கட்டினாங்க இங்கேயும் காட்டுவாங்க. ஐயா கீழே கட்டினாங்க அந்த ஆளையும் காட்டுவாங்க. நைட்ல எல்லாம் எப்படி ஐயா ஆள் போட முடியும்? நாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? இங்க பாத்ரூம் போறவங்க அப்படியே கிளீன் பண்ணிட்டு போறாங்களா? நான் தண்ணி ஊத்திட்டேன். திருப்பதியில பாருங்க 24 மணி நேரமும் பாத்ரூம் கிளீன் பண்றதுக்கு ஆள் இருப்பாங்க. எப்படி நாங்க நைட்ல ஆள் போட முடியும்? வருமானம் வருது. அப்படியே பாத்ரூம் போயிட்டு அப்படியே தண்ணி ஊத்தாம போயிட்டு அது வந்து அதை கிளீன் பண்றது யாரு? அதனால வந்து எல்லா தகரத்திலும் ஐயோ நாமலையாரே. ஐயா எத்தனை ஐயா? இருந்து காலையில வந்து வேலை பார்த்தாங்க. ஓம் நமச்சிவாய் நமச்சிவாய். 2. என்னதான் பண்றது? எத்தனை ஐயா? 1 2 1 மழை ஏறதுக்கு 2 ஆகும். 2000 மின்னலா? யாரா மின்னல? சிவகார்த்திகனா? எந்த கோயிலுக்கிட்ட மாலை படிக்கிறீங்க? ஆமா, டீ சாப்பாடு பேசி சாப்பிடுங்க. எந்த கோயிலுக்கிட்ட மாலை படிக்கிறீங்க? அண்ணாமலையார். விரதம் முடிச்சிட்டீங்களா? இன்னைக்கு தான் போட்டீங்களா? சந்தோஷம். போங்கடாப்பா. மழையில இவர மாதிரியே ஒருத்தரை பார்த்தோமாமா உள்ள ஒரு நாய்க்குட்டி மேல வச்சுன்னு பத்துன்னு இருந்தாரு. இவர மாதிரியே தான் இருந்தாரு. அன்னைக்கு மழை வந்துச்சுல்ல, இவர மாதிரியே தான் இருந்தாரு. யார் அந்த நாய்க்குட்டியா? நீ இல்லையா? தம்பியோ அண்ணனாவா? தம்பியோட அண்ணனா? அவர் தம்பியோட அண்ணனா யாரு? ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. விடுகதை சொல்றாராம். ஒண்ணு. இங்க ராகவேந்திர கோயில்லையா? இல்ல 4 சாப்பிடுவீங்கண்ணா. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. எத்தனை ஐயா? 2. ஓம் நமச்சிவாய. எத்தனை ஐயா? நமச்சிவாய நமக. கலவை
ஓம் நமச்சிவாய. எத்தனை ஐயா? வெரைட்டி ரைஸ் 1. ஓம் நமச்சிவாய நமக. 2. ஓம் நமச்சிவாய நமக. உங்களுக்கு 2. ஓம் நமச்சிவாய நமக. 1 2. வாங்க வாங்க நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நம. ஐயா 2. நமச்சிவாய நமக. எத்தனை ஐயா? 2. ஓம் நமச்சிவாய நமக. எத்தனை ஐயா? 2. ஓம் நமச்சிவாய நமக. எத்தனை ஐயா? 2. ஓம் நமச்சிவாய நமக. எத்தனை ஐயா? 1. குறிச்சி நமச்சிவாய ஐயா. இந்தாங்க நமக. எப்படி உட்காந்து குருஜி வண்டியே இப்பதான் எடுத்துட்டு வந்தோம் ரிப்பேர் ஆகி. அன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போனேன். வண்டி போய் மாட்டிக்கிச்சு ஃபுல்லா. லேட் ஆகி போச்சு மெக்கானிக் கொடுக்கறதுக்கு. நான் வேணா சாப்பாடு ஒன்று வாங்கிக்கிறேன். அதான் மெக்கானிக் வண்டி வாங்கினா அப்படியே எடுத்துன்னு வரோம். சரிண்ணா அப்புறம் அதுக்கு தான் கேட்டேன். 12:30 மணி தான் வண்டி. 12 மணி தான் வண்டியே கொடுத்தான். அதுவும் சாப்பாடு எடுத்து போனியா? சாப்பாடு எடுத்து போனியா? 3 நாள் அவனுக்கு நிறைய வண்டி வந்துட்டு போகுது. இது வரைக்கும் தண்ணி. அன்னைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போன பாரு, இது வரைக்கும் தண்ணி. சீட்டு உள்ளலாம் தண்ணி போயிடுச்சு. இவங்கெல்லாம் இறங்கி தள்ளுறாங்க. வண்டி ஸ்டார்ட் ஆகல. உள்ள இன்ஜின் உள்ளலாம் தண்ணி போயிடுச்சு. சரி மழையில வந்து மாட்டணுமே அன்னைக்கு. சரி நாளைக்கு பேசுவோம். ஓ திருச்செந்தூர் சாமியே சாப்பிட்டியா? பாட்டியா சரி இது உன்ன பேசனா தெரியலையே. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையாரு கரோகரா, உண்ணாமலையாரு கரோகரா. நமச்சிவாய நமக. சோரியா சரி வாங்க வா. என்ன வேணும் உனக்கு? புடவை கொடுப்பேன். எதுக்கு? கட்டிக்கிறதுக்கு தான். இதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் புடவை கட்டுற துணி கடை மாதிரி இருக்குது என்ன பார்த்தா உனக்கு? ஆ கொடுக்குற வச்சான் கேட்கறேன். பார்க்கும்போதெல்லாம் கேட்டுக்கிறா. ஆமா கொடுப்பாங்க. பார்த்து போங்க. லாரி வந்து பார்த்து போங்க. இந்தா புடவை ஜாக்கெட்டு உள்ளே இருக்கு. இது எதுக்காக கொடுத்ததுன்னா சொல்லு. சாவித்திரி பாட்டின்னு ஒருத்தங்க இந்த மாதிரியே அவங்க இறந்துட்டாங்க. அதனால 1 வருஷம் படிச்சோம். அதனால அவங்க சார்பா கொடுத்தது. அந்த புடவை என்கிட்ட கொடுக்குறியா? அவங்க படிச்ச புடவை வேற. 15 புடவை வாங்கணும். அதனால அந்த புடவை கொடுத்தது. சரியா? சரி. என்ன வேற என்ன விசேஷம்? போய் இப்ப நான் போய் அப்புறமா வர நேரம் ஆயுது. என்ன நல்லா இரு. பாய் பாய். இப்போ புடவை கொடுத்தா சந்தோஷம் உனக்கு. ஆமா புடவை ஒன்று கொடுத்தா போதும். நாளைக்கு வந்து புடவை கேட்பேன். நாளைக்கெல்லாம் கேட்க மாட்டேன். சரி போயிட்டா போ. கொடி ஏத்தத்து கேப்பியா? கொடி ஏத்த கேப்ப பழகுது. அப்ப சுதந்திர தினம் குடியரசு தினத்துக்கெல்லாம் கேப்ப பழகுது. மச்சிவாய் வாங்க. நமச்சிவாய் நைனா. ஓம் சிவாய நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. எத்தனைனா? வெள்ள சாதம் 2. ஓம் நமச்சிவாய நமக. நமச்சிவாய நம. பத்திரமா போயிட்டு வாங்கோ. 2 மகான் சாமி என்ன ஆனாரு? என்ன ஆச்சு அவருக்கு? வரல. ஆமா காலையில இருந்து பக்கம். சரி போய் கொடுங்க. என்ன 2 வேலை? இன்னைக்கு என்ன ஆச்சு மகான் சாமி? ஏன் அப்படி ஒரு நடுவுல உடம்பு சரியில்லைங்கிறாரு? இன்னைக்கு ஃபுல்லா இந்த பக்கம் திரும்பவே இல்லை. அங்கேதான் கொஞ்சம் உள்ள. சரி எதுவுமே கொடுங்க. நமச்சிவாய நமக. ரைட் மாஸ்டர். 2 ஓம் நமச்சிவாய நமக. எத்தனைனா? 2 சாம்பார் இன்னொரு போட்டேன் எக்ஸ்ட்ரா கொடுங்க. அது எந்த குழம்பு? அது என்னது? இது கீரை குழம்பு. சரி போதும். தாத்தா
நான் உன்னை அன்னைக்கே உட்கார் தாத்தா, நான் போயிட்டு வரேன் தாத்தா நான் சொன்னேனா? 3 மணி வரைக்கும் தான் இருந்தோம். எங்க 3 மணிக்கு இருந்த கேளு, அங்க திரும்பி வந்தோமான்னு கேளு. திரும்பி வந்தோம், சாப்பாடு கொடுத்துட்டு திரும்பி சாப்பாடு கொஞ்சம் வேற திரும்பி வந்தேன் 3 மணிக்கெல்லாம் கரெக்டா வந்துட்டோம். நீ என்ன பண்ணிட்டியா, கிளம்பி போயிட்டேன்னாங்க. உன்னால பத்தியா 2-3 வாட்டி ஏமாந்து விட்டேன் நான். திரும்பி போய் திரும்பி வந்து திரும்பி போய் திரும்பி வந்து 2:30 நான் இந்த பாரு, நான் என்ன சொன்னேன் தாத்தா, நான் 3 மணிக்கு வந்துருவேன், இல்ல 3:30 மணிக்கு வந்துருவோம், அதிகபட்சம் 3:30 மணிக்கு வந்துருவோம் தாத்தான்னு சொன்னேன்னா பயம் கொடுத்து போச்சு எனக்கு. என்ன தாத்தா, நான் அப்ப நம்பிக்கை கிடையாது, கடைசி வரைக்கும் நம்பிக்கை கிடையாது. பசி எடுத்துக்கிச்சு சொல்லு. பசி இல்ல, சாப்பிட்டாரு அவர், சாப்பாட்டு கிடையாது. ஊருக்கு இட்டும் போறேன் திருப்பி போகும்போது அப்படின்னு சொன்னேன். ஆனா நீ பண்ணறப்பா தாத்தா, உன்னை நம்பி எத்தனை ஒண்ணும் இல்ல எப்ப இது தெரியும், அப்படி ஒண்ணும் வச்சிட மாட்டேன். பயப்படாத. சாப்பாடுலாம் குடிச்சியா? சாப்பாடு குடுத்துட்டியாவா? பாதி கிணறே தாண்டல, சாப்பாடு குடுத்துட்டியா? ஏற்று விட்டு விடுறியா? இப்படிதானே போற தாத்தா ஃபுல்லா சாப்பாடு இருக்குது தாத்தா. முன்னாடியும் ஃபுல்லா புடவை அது இது நிறைய இருக்குது. சீட்டு கூட இல்ல. இந்த மாதிரி இந்த கதவு வேற மழையில திறக்க முடியல. சீட்டு கூட இல்ல தாத்தா. என்ன 2 மணி? சரி, நீ என்ன பண்ண, எப்பயும் போல யாரு கேட்டுன்னு போயிடு. எங்க போறோம்? நான் என்ன பண்றது, உன்னை இட்டு போய் விடுறேன்னு வெயிட் பண்ண தாத்தான்னு சொன்னா நீ இருக்க மாட்டேன். யாருன்னா உன்னை வண்டியில கூட்டின்னு போயிடுவாங்க, கிளம்பி போயிடுவேன். 2:30-3:00ன்றாங்க. நான் என்ன பண்றேன், அன்னைக்கு யாரு இட்டு போனது வண்டியில? அவரு புது ஆள் யாரு? அவரு அனுப்புவார், இன்னைக்கும் கிளம்பி போயிட்டு வா. நான் சாப்பாடு கொடுக்கணும், நேரம் ஆகி போச்சு. போயிட்டு வா, பத்திரமா இச்சிக்கு போற போர்ல. பத்திரம். நமச்சிவாய். வாங்க வண்டி வேற ரிப்பேர்ல இருக்குது, சீக்கிரமா எடுத்து போனோம் வாங்க. 3 நாள் லீவா? 3 நாள் லீவ் இல்லையா? அவ்வளோ மயிலே வந்து அன்னதானம் தேடி எடுத்துன்னு வந்து கொடுத்தோம். அவ்வளோ மயிலே அன்னதானம் எடுத்துன்னு வந்து தேடி எடுத்துன்னு வந்து வாங்க. நீங்களா நம்ப மாட்டேன்றாரா? என்ன மழை தெரியுமா? அவ்வளோ மழையிலும் அதனாலே எங்க பாரு வண்டி இது வரைக்கும் தண்ணி. அன்னதானம் கொடுத்துட்டு பாட்டிக்கு பூஜை பண்ணிட்டு போகும்போது வண்டி மாட்டிக்கிச்சு சேத்துல நீர் அந்த இதுல. அதனால வண்டி இப்ப ரிப்பேர் ஆகி போச்சு. இன்ஜின்ல தண்ணி வந்துச்சு போது வண்டி ஆப் ஆயினே இருக்குது. ரிப்பேர் பண்ணி வந்துட்டோம், வண்டி ஆப் ஆயினே இருக்குது. என்னன்னு தெரியல. ஸ்லோ ஸ்பீட்ல இல்ல, இன்ஜின்ல தண்ணி போயிடுச்சுன்னா ஆயில் எல்லாம் மாத்தலாம், அதான் செலவு பண்ணோம். மறுபடியும் இப்ப என்னன்னு தெரியல, அதே மாதிரி தான் ஆகுது. அதுவே பார்த்து எடுத்துன்னு வந்துருக்கிறோம் வண்டியை. வண்டி ஆப் ஆயினே இருக்குது. புருஸ்லி தான் அவரு. நைட்லாம் பயங்கரமா பண்றாரா? என்ன பண்றாரு கீழே அவரு? நமச்சிவாய். எத்தனை ஐயா? 2 குடிச்சு வாங்க ஐயா. நமச்சிவாய். நாங்க நமச்சிவாய். வண்டி ஆஃப் ஆயினே, வண்டி ரிப்பேர் ஆகி போச்சு பாரு. நம்பர் பிளேட்ல கூட வீந்து போச்சு. அன்னைக்கு 1ஆம் தேதி வண்டி புயல் மழையில வந்து பாட்டிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு எடுத்துட்டு போனோம். இது வரைக்கும் தண்ணி. நாங்க வேற ரூட்ல போனாலும் வண்டி ஃபுல்லா தண்ணி. வண்டி இது உள்ள தண்ணி போயிடுச்சு. அந்த கார்பரேட்டர் இல்ல, சைலன்சர் உள்ள ஃபுல்லா தண்ணி போயிடுச்சு. அது உள்ள போய் இன்ஜின் உள்ள போயிட்டு இருக்குது. வண்டி இவ்வளவு நாள் இதுவாகி இன்னைக்கு மதியம் தான் எடுத்துன்னு வந்தோம் 12 மணிக்கு. இப்ப மறுபடியும் வண்டி ஆஃப் ஆயினே இருக்குது. அது ஃபுல்லா மழையில் நஞ்சிடுச்சு வண்டி, அதனாலே ஆஃப் ஆகுது வண்டி ஃபுல்லா. அதான் அந்த இந்த லைட் எரியுது, இந்த டேஞ்சர் லைட் இல்ல, அந்த ஆயில் கம்மியா இருக்கு மாதிரி. இப்பதான் ஆயில் மாத்தணும், ஆனா அந்த லைட் எரியுது. அதான் என்ன இப்ப மறுபடியும் அவன்கிட்ட எடுத்துன்னு போனோம். என்ன பண்றது? டோகனா இது என்ன புதுசா? மருத்துவ முகாம் மட்டும் தான் டோகன். 3 மாசத்துக்கு அவரே கொடுப்பார். ஓம் நமச்சிவாய. எத்தனை ஐயா வேணும்? ஏமலண்ணா. ஓம் நமச்சிவாய நமக. எத்தனைப்பா? 2 ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் கரோரா. சாப்பிட்ண்ணா, போயிட்டு வரேன்னா. நமச்சிவாய. நல்ல வேலை மழைக்கு நீ வீட்டுக்கு போன இல்ல. என்னடா தம்பி, என்னடா என்ன பண்றதுனே தெரிய மாட்டேன்னு. சாப்பாடு வாங்கிங்க, நீங்களா சாப்பாடு வாங்கிக்கங்க. இவர்கிட்ட நான் பேசிட்டு இருப்பேன், நீங்க வாங்கிக்கங்க. வட சட்டடா. ஓகேடா, வட பெரிய சுவிட்ச் விடாதராவா.
நான் எறும்பு இருக்குது பார்த்து, அங்க எறும்பு இருக்குது. வரேன் இல்லவா? டேய் என்ன வந்து எம்மாடேப்பா வா சாமி, இந்த வாரா கட்சிதான் போல இது மாமா. அது வாங்குறன்ற பேர்ல எப்பா சாமி இந்தாடாப்பா, கே போட்டேன்டாப்பா, கே போட்டு நீ சாப்பிட்றா, வாயிலாம் கொடுக்க முடியாதுடா, விரல் ஜாக்கிரதடா. அப்பா என்ன ஓவராகிறாரு தம்பி நீங்க? ஓ நான் அப்படி போட்டு போறேன். இந்தாண்ணா மீதி அப்புறமா கொடுத்து. எறும்பு இருக்கு, பார்த்து. சாமி சாப்பிட்டீங்களா? தண்ணி ஒன்று கூட சாமிக்கு. என்ன சாமி? என்ன சாதம் வேணும் உங்களுக்கு? நமச்சிவாய் என்ன ஊர்ல இருந்து ஐயா வரீங்க? சரிங்க ஐயா. நமச்சிவாய் ரொம்ப சந்தோஷம் ஐயா. நமச்சிவாய் ரொம்ப சந்தோஷம் ஐயா. சிவாய நமக. சாப்பாடு ஒன்று 3 இன்னும் 2 குத்துரு. பார்த்து நினைக்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷம் ஐயா, ரொம்ப சந்தோஷம். கொடுங்க நீங்க வைக்கிறதால நல்லா. சரிங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம். ஒரு கலவை சாதம் ஒன்று கொடுத்து. ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஒரு படம் ஒன்று கொடு. இருங்க ஒரு நாள் வரியா வீடியோ பார்ப்போம் நாங்கள். கிடைக்குன்னு நினைக்கவே இல்லையா? சப்ஸ்கிரைபர்னு சொல்லிட்டீங்க, 3 வருஷமா பார்க்குறேன்னு சொல்லிட்டீங்க. இது வாங்கிக்கிங்க, நல்லா இருக்கு. ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். வாங்க ஐயா, நமச்சிவாய் வாங்க ஐயா. பத்திரமா எடுத்துட்டு போங்க. நமச்சிவாய் வாங்க. சரிங்க ஐயா, நமச்சிவாய் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. நமச்சிவாய் நமக்கு. சரி வாங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க. நமச்சிவாய் நன்றி. நல்லா இருக்கேன் ஐயா. சரிங்க ஐயா, உங்க பேர் ஐயா? சிவகுமார். சரிங்க வாங்க ஐயா. சரிங்க ஐயா, சரிங்க வாங்க ஐயா, போயிட்டு வரேன். சரிங்க ஐயா, நான் தான் நிற்கிறாங்க. சரி வரேன் ஐயா. நமச்சி ரொம்ப நன்றி ஐயா. பார்க்கலாம் ஐயா. ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். மாமா அந்த டெத்து எத்தனை வராங்க போல மாமா? வந்துருச்சா? ஒன்று பட்டாசு வச்சுங்கிறாங்களே, சவுண்டு கேட்கல? எமலிங்கம் தான். அந்த 7 பேர் இறந்துட்டாங்களே, ஏதாவது பட்டாசு அடிக்கிறாங்களே தெரியல. அந்த 5 குழந்தைங்க, 2 பெரியவங்க உடல். 2 ஐயா? 1 ஐயா. கடைசியா ஐயோ நாங்க போய் மேல அந்த வீடு நடந்த சேதாரம் நடந்த இடம் எல்லாமே பார்த்துட்டு தான் வந்தோம். ரொம்ப கஷ்டமாயி போச்சு. எங்க தாத்தா சொன்னாரு 64 இந்த மாதிரி நடந்துச்சான். 1 2 64 இந்த மாதிரி நடந்துச்சா. மலையோட ஷேப்பே கொஞ்சம் மாறிச்சுன்னாரு. ஒண்ணு ஐயா. நமச்சிவாய, நமச்சிவாய. முதுகு தொடுவானு இப்படி திரும்பிட்டார். வாங்க நமச்சிவாய எடுத்து வச்சிருக்கோம். 2 தான். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சிவா எத்தனை ஐயா? 2 எத்தனை ஐயா? 1. கங்காதரன் அப்படியா? அன்னைக்கு முதியோர் இல்லத்துல நம்ம சொன்னோமே, அதுல இருந்தா நம்ம என்ன முதியோர் மாமா வச்சுக்கிறோம். அது ஏன் வந்து இதெல்லாம் நம்ம சொல்றதையும் புரிஞ்சுக்க மாட்டேன்றாப்புல. நம்ம சொல்றோம். இப்ப அந்த முதியோர் நம்ம போன் பண்ணி கேட்டோம், காசு 12,000 ரூபாய் கேட்கறான் மாசத்துக்கு. எப்படி கொடுக்க முடியும்? எத்தனை ஐயா? 1. இன்னொரு முதியோர்லாம் அவங்க வந்து கேஸ்ட், எங்க கேஸ்ட் அவங்க மட்டும் தான் வச்சு பண்றாங்க. அவரு என்ன நம்ம வேணும்னே பண்ணாம இட்டு புதுக்கோட்டை விட்டு புதுக்கோட்டை இட்டுன்னு வரல. 2
அப்புறம் இந்த அடியானமலை முதியோரமும் போனாரு, அங்கேயும் வந்துட்டாரு. குமார கூப்பிடு. யாரு அஜித் குமார்? யாரு? வாங்க வாங்க ஒண்ணா வாங்க வாங்க வாங்க. அப்புறமா வந்து ஓரமா ஒரு வாரத்துக்கே ஃபோன் பண்ணுமா? ஒரு வாரமா நான் வருவாங்கன்னா அங்கேயே போந்துருக்காரு, வண்டி பார்க்க முடியாது. வந்தமே மழை அன்னைக்கும், அவ்வளோ மழை அன்னைக்கும் வந்தோம். அதுக்கப்புறம் 2 நாள் இவங்க எடுத்துன்னு வந்தாங்க ஆட்டோவில். ஆட்டோவில் வந்தா நிட்டு பண்ணாலும் போயிடும். ஓஹோ, எத்தனை வேணும்? 2 கூட்டம். ஓம் நமச்சிவாய நமக. ஒரு பாக்ஸ் சிவா. ரெயின் கோட் எதுவும் இருக்கா சிவா? இல்லை ஐயா. வெள்ளை சாதம் மட்டும் ஒன்று கொடுங்க. நமச்சிவாய நமக. ஒரு ஊறுகாய் பல்லாம் ஊறுகாய் கொடுத்துருப்பானே, என்னடா கொடுக்கல? வச்சிருக்கான் பாருங்க. என்ன சாமி? வாய்ப்பு தான் கொடுங்க. கும்பலில் கேட்காதீங்க, 2-3 பேர் வந்தாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ நம்ம கேட்டோம்னு வச்சுக்க, அதுதான். நீங்கள் போயிட்டு வாங்க. வேணுன்ற வாங்கினவங்களே வாங்குவாங்க எல்லாமே. அப்புறம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வாங்கினவங்களே வாங்குறாங்க, அதனால தான். இந்தாங்க, சரி நன்றி. பத்திரமா வச்சுக்கோங்க, பத்திரமா வச்சுக்கோங்க. ஓம் நமச்சிவாய. போயிட்டு எங்கே இருக்கிறீங்க இப்போ? இங்கே தான் பிள்ளையார் கோயில்ட்டு தான். இங்கே கூட்டு பிள்ளையார். சரி சரி சரி. வாங்க வாங்க. அது பாரு, இது அந்த குழந்தைங்க இறந்துட்டாங்கல்ல, அந்த 7 பேர் அடக்க மாட்டாங்க பாரு. இது முன்னாடி தமிழ்நாடு அரசு கார்லாம் வந்திருக்கா, ஃபுல்லாக அவங்கள அடக்க மாட்டாங்க அந்த குழந்தைங்க. இதெல்லாம் இப்போதான் தாத்தா மட்டும் இப்போதான் வந்துச்சா? 7 உடலுமே 7 வண்டி வந்துச்சு. ரொம்ப ஒரு பேரம் அதிகம். அது இப்போ கரெக்டானா 3 மணிக்கெல்லாம் அடக்க மாட்டாங்க. போலீஸ் சரியான போலீஸ், நம்ம போலீஸ் பந்தோஸ். இங்கேயும் சரியான பந்தோஸ், அங்கேயும் சரியான பந்தோஸ். இன்னும் அங்கேயும் போலீஸ். தாத்தாக்கு மட்டும் கொடுங்க, எனக்கு வேணாங்க. தாத்தாக்கு மட்டும் ஒரே சாப்பாடு கொடுங்க. அதான் பார்த்தேன், எல்லாம் ஃபுல்லாக வண்டி நிற்கிறது அப்படின்னு. ஆத்மா சாந்தி அடையட்டும். ஓம் நம சிவாய நமக. இங்கே தான் அடக்கம் பண்ணுறாங்க. எவ்வளோ போலீஸ் நிற்குது பார். ஆத்மா சாந்தி அடையட்டும், ஆத்மா சாந்தி அடையட்டும். ஓம் நம சிவாய. ஓம் நம. பாரு ஃபுல்லாக எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாரு. அது உள்ள ஒரே இடத்துல 7 உயிரையும் புதைக்கிறாங்க. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. என்ன சொல்றீங்க? ஓம் நமச்சிவாய. வாங்கிக்கங்க. நமச்சிவாய நமச்சிவாய. 2 ஓம் நமச்சிவாய நம. எத்தனைனா? 2. அண்ணா நைனா ஒன்றும் சேர் குறையிலையா? இல்லை போகலாம், தண்ணி இருக்குது, தண்ணியிலே நடக்கணும். தண்ணியில் நடந்தா உயர்தான் வேணும், பூரா வழிக்கும். இல்லை வழுக்காது, நல்லா இருக்கும். சேர போல அழுத்த நமச்சிவாய. ஆனால் இது ஃபுல்லாக ரொம்பிச்சு இல்லை நீங்க? அதுக்கப்புறம் நாங்கள் போன பிறகு ஃபுல்லாக ரொம்பிச்சா சாமி? இது வரைக்கும் வந்துச்சா? பார்த்துட்டு போனது தான் வேகமாக ஏறினது. நாங்கள் பார்த்துட்டு போன பிறகு தான் மழை இன்னும் அதிகம். எங்கே போய் மாற்றத்துட்டு வேணும்? ஐயோ ஐயோ வினாடிக்கு இவ்வளவு தூரம் வேகமா ஏறி. ஐயோ நீ சரியான மழை. அதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்கும் போது மழை பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. இப்படி அதை தாண்டோன்னு அதீத கனமழை. நீங்க அங்க போய் ஒரு 1/2 மணி நேரத்துல இங்க வந்துச்சு தண்ணி. இது வரைக்கும் வந்துச்சா? இது வரைக்கும் ஃபுல்லா ஏறிச்சு. கோயிலெல்லாம் போயிட்டு இருக்குமே? உள்ளதான் போயிடுச்சு, எல்லாம் நினைஞ்சு போச்சு. கடவுளே. அங்க வந்து அந்த மேல அந்த ஈரம் தெரியுது பாருங்க. ஆமா கட்டடத்துல, இந்த கட்டடத்துல அப்பாடா அந்த கட்டடம் வரையும் வந்து இது பாருமாம்மா. பாட்டி சாப்பிட்டியா? சாப்பிட்டியா? என்ன ஊர்னியா? இந்த ஊர் தான். என்ன பண்ணிக்கிறாங்க? நிலம்லாம் பேர வச்சு விட்ட? இல்லை எல்லாம் 7,500 யாரு? பிள்ளைங்களையா? இல்லை பக்கத்தில் பக்கத்தில் சின்ன ஒரு சரி வேணாம், அவன் பத்திலாம் வேணாம். சாப்பாடுலாம் சாப்பிட்ற? எங்க போய் சாப்பிட்றா?
இது புத்தகம் இல்லாத முழுக்க கட்டி வச்சுருக்கேன். வீடுக்குதா? சும்மா காயில் கட்டி விட்டுருக்கோம். மீதிலாம் என்னாச்சு? எல்லாம் கொடுத்துட்டோம். எல்லாம் கொடுத்துட்டீங்க. ஒன்றும் இல்லை. புடவை கொடுக்குறேன், புடவை என்ன கட்டிக்கோ. நல்லா இருக்கு. யார் பார்க்குறது? ஆ யாரும் இல்லாத கேட்டுக்குது. நான் யாருன்னு எனக்கே தெரியல, தேடினுக்கிறேன். கண்டுபிடிச்சோடனே சொல்கிறேன். என்ன உனக்கு தெரியுமா நான் யாருன்னு? தெரியாதாங்க. எனக்கும் தெரியல. என்ன பண்ணணும்? ரொம்ப நாளாக தேடிங்கிறேன். கண்டுபிடிச்சோடனே சொல்கிறேன். குர்றா அவனுக்கு. போயிட்டு வா. பாய். Bye. நல்லா இருக்கும். சந்தோஷம். கொண்டாட்டி பிள்ளையோட நல்லா சந்தோஷமா வாழணும். சரி ஒருத்தரமா வாழணும். சரி பாட்டி, போயிட்டு வா. நமச்சிவாய். ஐயா இந்த பக்கம் வந்துருங்க ஐயா, கொஞ்சம் பார்த்து தண்ணியா இருக்கு அந்த பக்கம். நமச்சிவாய், நமச்சிவாய் ஐயா, நமச்சிவாய். நான் தாத்தா நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேன் ஐயா. நல்லா இருக்கிறாங்களா அம்மா? நல்லா இருக்கிறேன் ஐயா. அதே உட்காந்து நமச்சிவாய். எத்தனை ஐயா வேணும்? 2 குத்துரு. எத்தனை தான் இருக்கிறாங்க? ஆமா ஆமா, நமச்சிவாய். எத்தனை ஐயா? நமச்சிவாய். நம்ம எத்தனை வேணும்? 2 தாங்க ஐயா. குர்ரா குர்ரா. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய. 2. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஐயா, பாதியாக புரிஞ்சு தரேன் 2. மூஞ்சி மறைச்சிக்கிடா, மறைச்சிக்கிடா சீக்கிரமா. நீ மறைச்சிக்கிடா. எத்தனை வேணும்? 2. எத்தனை பேர் இருக்கிறாங்க? தரேன், கொடுத்துட்டு தரேன். இன்னொன்று கொடுத்துறா கொஞ்சம். இல்லைம்மா, அது சாமியார்கள். எத்தனை என்னடாச்சு? என்னடாச்சு? போடுறா. என்னடாச்சு? என்னாச்சு? போடுற. அந்த தாத்தா தூக்குங்க. தாத்தா என்னாச்சு? ஏம்பா இடிச்சிட்டியாப்பா வந்து? தாத்தா என்னாச்சு பாரு. தண்ணி ஏற்றணும். தாத்தா தண்ணி கொடு. தம்பி ஹாஸ்பிட்டல் போடா. டே தம்பி, டே ஃபர்ஸ்ட் எய்டாவது பண்ணடா ஃபர்ஸ்ட். தாத்தா ஒன்றும் இல்லையா? முடியலாம், கொஞ்ச நேரம் கூட உட்காருங்க. உட்காந்து கூட போங்க. டே தம்பி, டே இங்கே ஜிஹெச் போடா. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றா. ஃபர்ஸ்ட் கண்டிப்பா ஐயா. நல்வினை உருவாக்கணும். இப்ப நடந்த சம்பவம் கூட அந்த 7 குழந்தைகளோட இது முக்திக்கான வழி. அதை பற்றி தான் எனக்கு தெரியும். அது நம்ம ஏன்னா அது ரொம்ப அந்த குழந்தைங்க முக்திக்கு போயிடாது, முக்தி நிலைக்கு அழைச்சும் போவார். அப்படியே பிறந்தாலும் அது இறைவனை மட்டுமே நம்பக்கூடிய ஆத்மாவா மாறிடாது. பொருள் புரியுதா? புரியுது. அவர் தான் பிறகு வச்சாரு, அவர் தான் வாழ வச்சாரு. ஒரு சிறு வயதிலே இவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் நடக்குதுன்னா இதை பத்தி பேசினா கூட பேசலாம். அது சொல்லிடக்கூடாது. ஏன்னா இவங்க ஒவ்வொரு விஷயமும் மீடியா தப்பா போயிடக்கூடாது. நல்ல விஷயங்களா போகும். காலையில் கூட அதை பத்தி ஒருத்தர்கிட்ட சொன்னேன். ஞானத்தை ஒப்பிட்டு தான் ஒண்ணு சேர்க்கணும். கருத்தோட ஒரு கருத்து சேர்த்து சொல்லும் போது அது கரெக்டா இருக்கும். கனெக்டிவ் இருக்கணும்ல. இயற்கைக்கும் விஞ்ஞானத்துக்கும் என்ன தொடர்பு? விஞ்ஞானத்துக்கும் இயற்கையும் என்ன மாதிரி புரிதலோட தொடர்பு இருக்கு? அரசியல் நிகழ்வுகளுக்கும் சமுதாய நிகழ்வுகளுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? எப்படி இருந்தா நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லணும்ல. அது நிறைய எனக்கு ஆதங்கள்லாம் இருக்கு. ஆனா அது நல்வழியா மாத்தி சொல்லணும். அந்த ஒரு விஷயத்த இப்ப நான் என்ன சொன்னேன், அந்த குழந்தைய பிறந்தாலும் திரும்ப இறைவனை மட்டுமே நினைக்கிற ஆத்மாவா முக்தி தான். அடுத்து பிறந்தாலும் அது இறைவனை மட்டுமே நினைக்கும். அப்படிப்பட்ட ஆத்மாவா இருக்கும். இதுதான் நடக்கக்கூடிய விஷயம். அந்த குழந்தைங்க மிக உயர்ந்த ஆத்மாக்கள். அது முக்திக்கான விஷயம் நடந்துச்சு. இங்க நல்வினை தீவினை தான் நடக்குது.
நிச்சயமா. பாவம் புண்ணியம் தான். நிச்சயமா. இத்தனை காலம் நம்ம முன்னோர்கள் ஆதி காலத்துல இருந்து இன்னைக்கு வரையும் எது நடக்குது? ரெண்டு வினைகள் தான், ஆத்மா உடல். புரியுதா? நல்லது கெட்டது, இரவு பகல், ஆணு பெண் எல்லாமே இரண்டால் ஆனது. இறைவன் மட்டும் செயல் மட்டும் ஒண்ணு. அவனுடைய அருளால தான் நடக்குது, அவனுடைய அனுகிரகத்தால தான் எல்லாமே நடக்குது. இதை பொருள் புரிஞ்சுக்கணும். இங்க நல்வினை தீவினை, நல்வினை என்ன செய்யும், தீவினை என்ன செய்யும். அப்போ அடுத்த நிலை எங்க எடுத்துன்னு போனோம்? முக்தியை தான் எடுத்துன்னு போனோம். பிறக்கிறோம். அதனால்தான் பதம விளையாடுறோம். நம்ம இதை பத்தி நிறைய பேசுவோம். சரிங்க. நம்ம தாயம் விளையாடுறோம். தாயம்னா பிறப்பு. அப்புறம் விளையாடிட்டே வரும்போது பழம் இடையிலேயே சாவடிச்சிருவாங்க. திரும்ப விளையாடின பிறகுறோம். திரும்ப விளையாடினா வந்து பழமாவது முக்தி. இந்த தத்துவத்தை தான் மகாபாரதம் சொல்லுது. மகாபாரதம் மிக உயர்ந்த நூல், இதிகாசங்களில் மிக உயர்ந்த நூல். அதே மாதிரி ராமாயணமும் மிக உயர்ந்த நூல். அதில் இருக்கிற ஒவ்வொரு கருத்துக்களும் மனிதனை நல்வழிப்படுத்துவதும் அரண்படி வாழ்வதற்காக தான் சொல்றார். இதுதான் திருக்குறள்ல கூட மூத்த அறிவுடையோர்க்கேன்மை, அறனறிந்து மூத்த அறிவுடையோர்க்கேன்மை, திறனறிந்து தேர்ந்துகளும் பெரியோர் துணை கேட்டல்ல சொல்றார். முதல் குறள், பெரியோர் துணை கேட்டல்ல முதல் குறள் தலைப்பு. அரண் அறிந்து மூத்த அறிவோம். மூத்த அறிவு யாரு? ஞானிகள். மூத்த அறிவுடையோர்க்கேன்மை, திறன் அறிந்து தேர்ந்து கொள்ளல். அதனால்தான் அருப்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை உள்ளவர் தான் குரு. அவர்தான் ஞானி. தனி பெரும் கருணை உள்ளவர் அந்த அருப்பெருஞ்சோதியை காட்டி தருவாரா. இதுதான் அருப்பெருஞ்சோதியோட தத்துவம். எத்தனை பேருக்கு தெரியும்? நல்லா ஈஸியா புரியுது. பொருள் புரியுதுங்களா? ஏன் தனி பெரும் கருணை? அப்ப சாப்பாடு காலி, ரிட்டர்ன் வரும்போது தான் சாப்பாடு காலி, போகும்போது தான் கொடுத்துட்டு போனோம், காலி ஆயிடுச்சு. சரியா, போயிட்டோம். அப்ப அருப்பெரும் ஜோதியை காட்டி கொடுக்கறதுக்கு ஒரு வல்லமை வேணும்ல. கண்டிப்பா. நமக்குள்ளதான் அருப்பெருஞ்சோதி இருக்கு. அது தத்துவமா இருக்கு. 8 எழுத்து அருப்பெருஞ்சோதின்ற 8 எழுத்தை வந்து சரியா சொல்லி சரியா அதை உள்ள வாழ வைக்கணும். 8க்குள்ளதான் இருக்குது. ஐயா ராமையான்னு கூட இப்ப பாட்டு எழுதினாங்க. இது 8ம் 2ம் அறியா மட்டின்னு தமிழ் சொல்லி இருக்கு. 8 2ஆன சஞ்சீவி, 8ஆவது 8 மிதிக்கும் சஞ்சீவின்னு கூட பாட்டு எழுதியிருக்காங்க முன்னோர்கள். நம்ம முன்னோர்கள்லாம் எழுதியிருக்காங்க. அப்போ சிரஞ்சீவியா இருக்கணும். எங்க ஆத்மா மீது சிரஞ்சீவியா இருக்கணும். ஆத்மாவில் போய் சிரஞ்சீவியாகுன்னா மரணமில்லா நிலை. இந்த மரணமில்லா நிலை இது சொல்றதுதான் அருப்பெருஞ்சோதியோட தத்துவமே. இதெல்லாம் பெரிய ரகசியம். இப்ப அந்த குழந்தைகள் மிக சிறப்பா அடுத்த முக்தி நிலைக்கு போயிடுச்சு. மீண்டும் பிறந்தாலும் இறைவனை மட்டுமே அந்த ஆத்மா வணங்கமே. மாற்று கருத்துல சத்தியம். நீங்க வேணா எங்கனாலும் ஏதுமறியாத பிஞ்சுகளுக்கு வந்து இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு இல்ல, இவ்வளவு பெரிய ஊர்ல அந்த ஆத்மாவுக்கு வரையும் ஏன் அதை செய்தாரு? ஆய்வு செய்து பாருங்க. அந்த ஆத்மா அவங்க இருக்கிற ஆத்மாவை விட அது வளர்ந்த ஆத்மாவா இருக்கும், உயர்ந்த ஆத்மா. அதனாலதான் அதுக்கு செய்யறாரு. ஏன்னா இங்க வந்த காரியம் அது என்னவோ அது முடிஞ்சிச்சு. அடுத்த நிலைக்கு அது அழிச்சுன்னு போகும். இறைவனுடைய லீலை அதெல்லாம். நம்ம அந்த லீலையெல்லாம் சின்ன விஷயமா அலட்சியப்படுத்தக்கூடாது. இந்த மேல சரி வந்துச்சு அதனால பேராபத்து அப்படி இப்படின்லாம் சொல்றாங்களா? அப்படி எதனா உங்களுக்கு எதனா தெரியுது? இல்ல, அது இயற்கை நத்தம். அதுல நம்ம பேசக்கூடாது. அது மண் சரி வந்து அந்த மண் வந்து இறுக்கம் ஆகிறதுக்கு இழுக்கம் இல்லை. மழை பெஞ்சு இறுக்கம் இல்லாம இருக்கு இப்பத்திக்கு. இப்ப இறுக்கம் இல்லாததுக்கு என்ன காரணம்? இல்ல, அங்க தேவையான இறுக்கம் இல்லை, அந்த பிடிமானம் இல்லை. அப்ப இறுக்கம் இல்லாதனால அது கீழே வந்துச்சு. அதுக்கான அது அதாவது காக்காவுக்கார பணம் விழுந்துச்சுன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி அது சம்பவம். இந்த சம்பவம் நகரத்துக்கு தடுக்க முடியாது. இல்ல தெரிஞ்சிருந்தா நம்ம அது உஷாரா இருந்திருப்பாங்க. பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. சுனாமி வர்றதுக்கு தான் சொல்லிட்டு இருந்தாங்க வரப்போகுதுன்னு. இப்போ வந்து 2025 நிறைய பிரளயம் வருதுன்னு பேசுறாங்க. அதெல்லாம் நடந்துருமோ இல்லை? எங்கேயோ ஒரு மூலையில சில மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கும். குமரி கண்டன் ஒரு கண்டமே இல்லாம இருக்கு. இப்போ கூட திருநெல்வேலியில தூத்துக்குடியில பெரிய ஆய்வுலாம் நடத்திட்டு இருக்காங்க. அங்க பழைய கட்டடங்கள்லாம் இருக்கு அப்படின்னா யூடியூப்ல வந்துட்டு தான் இருக்கு. பழைய விஷயங்கள் சிந்து சமூக நாகரிகம் இருக்குல்ல இப்போ வாழ்ந்ததுன்னா. அப்போ மாறி இந்த இடத்துல இருந்து இன்னொரு ஒரு ஏதோ நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்கும். எதுவுமே நம்ம பாசிட்டிவ் அப்ரோச்சா தான் பண்ணுமே தவிர நெகட்டிவ் அப்ரோச்சே பண்ணக்கூடாது. உங்களை பாசிட்டிவா பார்த்தா தான் நான் கூட நான் பேசுறேன். அதுதான். ஏன்னா உங்களை நான் நெகட்டிவா ஒரு நிலச்சரிவை வச்சு இந்த நிலச்சரிவு வந்து கடவுள் வந்து பெருசா சொல்றாரு அப்படி சொல்ல மக்களை பயமுறுத்தி அந்த குழந்தைங்களோட மரணத்தையும் வந்து தப்பா மிஸ்யூஸ் பண்ணி கொச்சைப்படுத்தி இப்படி எல்லாம் வந்து பேசும்போது கஷ்டமா இருக்கு. இந்த செய்தி கொடுங்க. அந்த ஆன்மா மீண்டும் பிறந்தால் இறைவனை மட்டுமே நினைக்கக்கூடிய ஆத்மாவா தான் இருக்குமே தவிர இப்போ அது முக்திக்கு தான் போயிருக்கே தவிர 7 பேர் தானே 7 ஆத்மாவும் இறைவன் அடி தான் சேர்ந்தாங்க பாரு.
அது மீண்டும் முக்திக்கு தான் போகுமே தவிர கீழான நிலைக்கு வராது. அப்படி பிறந்தாலும் இறைவனை மட்டுமே நினைக்கிற ஆத்மாவா தான் இருக்கும். சத்தியம் மாற்றம்லாம் இல்லை. இயற்கை வந்து எல்லாருக்கும் பொதுவான இயற்கையில வந்து கடவுளை வந்து மேட்ச் பண்றாங்க. கடவுள் தண்டனை கொடுக்க போறாரு, தண்டனை கொடுத்துட்டாரு, கடவுள் அப்படி இப்படின்னு தேவையில்லாம பேசுறாங்க. இறைவன் வந்து எங்க இருந்து வந்து இதுல வந்து அண்ணாமலையாரை வந்து இருக்கிறாங்கன்னு தான் ஒன்றும் புரியல. அது அவங்களுக்கு புரிதல் கம்மியா இருக்கு. அது பேசினா கூட நம்மள தவறா நினைப்பாங்க இந்த சமுதாயம். இப்போ நான் எப்படி பேசினாலும் சமுதாயம் ரிட்டர்ன் தப்பா தான் பேசுறோம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கு. ஒரே மாதிரியான புரிதல் இங்க யாருக்கிட்டும் இல்லை. அப்ப எப்படி அதை எடுத்துக்க முடியும்? எனக்கு ஒரு புரிதல், உனக்கு ஒரு புரிதல், இவருக்கு ஒரு புரிதல். 1000 பேர் இருக்காங்க, 1000 பேருக்கு வெவ்வேறு புரிதல் இருக்கு. அதை ஒரு நிலைக்கு கொண்டு வர முடியாது. கண்டிப்பாங்க ஐயா. அதுக்கு ஒரு புள்ளி கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாங்க. இயற்கையின் விதி அப்படிதான். அதனால நம்ம எதை பிடிச்சிக்கணுமோ அது வரையும் பிடிச்சிங்க. அந்த ஆத்மா மிக உயர்ந்த ஆத்மா, அது மட்டும் நீங்க நிச்சயமா இறைவனுடைய பாதத்தை தான் சேர்ந்திருக்கும். அது மாற்றமே இல்லை. தவறான செய்தியெல்லாம் சொல்றது பப்ளிசிட் பண்ணாதீங்க. எல்லாமே இறைவனுடைய குழந்தை தானே. கண்டிப்பா நீ வேற நான் வேற இல்ல. பக்த பிரகலாதன் சொல்றான், அவருக்கு அவங்க அப்பாவை கிட்ட பேசுறாரு, யாரு இரணி கசிப்பு கிட்ட பேசுறாரு, பாவ புண்ணியம் அப்படின்னு. அப்போ இது நல்லது கெட்டது பத்தி பேசும்போது அவங்க அப்பாவே சொல்றாரு, எல்லாருக்குள்ளும் விஷ்ணு தான் இருக்காரு, நீ ஏன் பிரிச்சு பாக்குற? நான் பிரிச்சு பார்க்கல, எனக்கு விஷ்ணுவா தெரியுறாரு, பகவானா தெரியுறாரு. நீ பிரிச்சு பார்க்கறதுனால உனக்கு குறையா தெரியுது அப்படின்னு தந்தைக்கு சொல்றாரு. அதுதானே உண்மை. இன்னைக்கும் அதே தான். நான் உங்களை பிரிச்சு பார்த்தேன்னா உங்களோட உரையாடவும் முடியாது ஐயா. கண்டிப்பா இங்க குறை இல்லை. எல்லா ஆத்மாவும் இறைத்தன்மையா தான் இருக்கு, பூரண இறைவனா தான் இருக்கு. ஆத்மலிங்கமா தான் முதல்ல தாயோட கர்ப்பத்துல பிறந்திருக்கோம். வெட்டாத சத்திரம், பேசாத மந்திரம், ஒருவருக்கு எட்டாத புஷ்பம், இறையாத தீர்த்தம், இனி கட்டி முடியாத லிங்கம் என் குருநாதர் மூன்று பட்டினத்தார் சொல்றாரு. அதுபடிதான் நடக்குது. ஆத்மலிங்கம் தான் முதல் உருவாகுது, அப்புறம் அதை கண் உருவாகுது, அதுக்கப்புறம் முதல் கண் உருவாகுது. இப்படி தாயோட கர்ப்பத்துல ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு விதமான வளர்ச்சி வந்து 6வது மாதம் 7வது மாதத்தில் தயார் நிலையாக இருக்கு. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலையம்மன கரோகரா சின்னதானம் கொடுத்துருக்குறாங்க. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்க சாதுக்களுக்கும் சிவனடியார்களுக்கும் அவங்க நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கணும். அண்ணாமலையாருக்கு கரோகரா. அவங்க பல்லாண்டு வாழணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், சந்தோஷமாக வாழணும். நமச்சிவாய். எடுத்துன்னு போயிடுறீங்களா? சரி அதான் என்னன்னு தெரியல. ஏன்னா விட்டாரா? சிவாய நம்ம சரி சாப்பிடுங்க. பாட்டிமா ஒன்று போதுமா? நல்லா இருக்குங்களா பாட்டிமா? சரி நல்லா இருக்காரு. நாளைக்கு வந்துடுவாரு. நமச்சிவாய் பாட்டிமா. உடம்பு பார்த்துங்க. சரி பாட்டி, சரி வரேன் பாட்டி. என்ன டான்ஸ் தாத்தா? எப்போ வந்தீங்க? இங்கே தான் கிடக்குறியா? இன்னைக்கு தான் வந்துக்கிறியா? நாலு ஒருத்தனை நாளாக சொல்லிக்கிறாரு, இன்னைக்கு தான் வந்துக்கிறியாங்க. வந்து பார்த்துட்டு போயிட்டியா? ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. பைய எடுக்குதா? அது பை போடுறது ஃபர்ஸ்ட் கையில் வாங்கிக்கோ, அப்புறம் உட்காந்து போட்டுக்குவ. சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. சிவாய நமக. பைய வாங்கிக்கோ. இப்படி உட்காரு, வரேன். ஓம் நமச்சி. வாங்க ஐயா. சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலையம்மன கரோகரா அதான் கொடுத்துருக்காங்க. அவங்க பல்லாண்டு வாழணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். நமச்சிவாய். சிவாய நமக. எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயா. நாங்கள் குழந்தைகள் குட்டிகளும் அச்சப்பட்டு உயரமாகட்டும், தோட்டமாகட்டும், உங்களது குழந்தைகள் ஏதோ ஒன்று கலெக்டராகட்டும். நமச்சிவாய். சிவாய நமக. நல்லா இருக்கணும் எல்லாரும். விடுங்க, உங்க வயசானவர் தானே, விடுங்க. சிவாய நம. இல்ல பிடிக்க மாட்டாரு அவரு. உங்களுக்கு பிடிக்கலையா? அவர் அப்படிதான் பேசி பழகிட்டாரு. விடுங்க. நமச்சிவாய். வயசுல பெரியவர், உங்களோட அண்ணன் மாதிரி. நீயே பாட்டு பாடு கொடு. ஓம் நமச்சிவாய நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய
அருணாச்சல ஈசா ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய பாபா இந்த இரவெல்லாம் பார்த்துக்கிட்டு அது நல்ல வார்த்தை அது நல்ல வார்த்தையே சூப்பர். வரிகள் வரலனாலும் அப்படியே ராகத்துல ஈத்துற பேரு கிரிவல பாதை. சூப்பர் தாத்தா, பத்திரமா போயிட்டா தாத்தா. இல்லை சாமி கச்சிதமா பண்ணு, சூப்பரா பண்ணு, நல்லா இருக்கு. சரிங்க. டிஷர்ட்டா? சரி, நான் சொல்றேன் ஐயா தான். இப்போ கொடுத்தாருங்களே உங்களுக்கு ஒரு டிஷர்ட். ஜல்லடி அது திருப்பி போட்டுக்கிறீங்களா? இது பையன் கொடுத்தான். இதான் நம்ம கொடுத்தது. இதான் நம்ம கொடுத்தது. சிவன் பேர் போட்டுக்குது. ஓம் நமச்சிவாய் நமக. எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயா. சொல்றேன் ஐயா, டிஷர்ட் கேட்டாருன்னு சொல்றேன். நமச்சிவாய். சரி, சாப்பிடுங்க ஐயா. ஓம் நமச்சிவாய் நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. சாப்பிடுங்க ஐயா, பத்திரமா இருங்க. சரி. என்ன ஐயா காரா? இல்ல அண்ணன் ஃபுல்லா வந்தா அவர் வந்துருவாரு. ஆட்டோல தானே, அதுதான். சரிங்க, நமச்சிவாய். சிவாய் நமக. எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயா. எல்லாரும் நல்லா இருக்கணும். அன்னதானம் பண்ண குடும்பங்கள். நமச்சிவாய். சிவாய நமக. சாப்பிடுங்க ஐயா. ஐயா ஒன்னா ரெண்டா ஐயா? சிவாய நமச்சிவாய. சாப்பிடுங்க. நமச்சிவாய். அந்த அண்ணா வரலையா? ஓம் நமச்சிவாய் நமக. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலையம்மன் கரோகரா. ரெண்டுங்களா? சிவாய நமக. சிவாய நமக. சாமி உங்களுக்கு அரோகரா. ஐயா வாங்க ஐயா. ரெண்டுங்களா? ரெண்டு தண்ணி போடல. ஏன்? ரெண்டு பாக்கெட் கொடுங்க, ரெண்டு தண்ணி போடுங்க. நமச்சிவாய. சாப்பிடுங்க ஐயா. ரெண்டு கொடுங்க சார். சிவாய நமக்கு. நல்லா இருக்கும், எல்லாரும் நல்லா இருக்கும். சாமி உங்களுக்கு சிவாய நமக. உங்களுக்கு ஐயா கண்ணு பரவாயில்லைங்களா ஐயா? அப்போ லென்ஸ் வச்சாங்களா? சரி, நமச்சிவாய். ஐயா நமச்சிவாய வாழ்க. சாமி நமச்சிவாய. உங்களுக்கு ஐயா அரோகரா, அரோகரா. சாமி ரெண்டுங்களா? ஆமா சாமி. நமச்சிவாய. நமச்சிவாய ஐயா. நல்லா இருக்கும் எல்லாரும். சாமி எத்தனை வேணும்? 5. சிவாய நமக. சிவாய. சரிங்க ஐயா. அரோகரா, அரோகரா. உங்களுக்கு ஐயா? 2 கொடுங்க ஐயா. மலையாருக்கு அரோகரா. உங்களுக்கு ஐயா? நமச்சிவாய. சாமி உங்களுக்கு? 2 சாமி. சரி சரி, பத்திரமா ஒரே இடமா இருங்க மழைக்கு. 2 சாமி. 2. அரோகரா. சிவாய நம. 2 ஆயிடுங்களா? நமச்சிவாய. ஐயா உங்களுக்கு? 2 கொடுங்க. அரோகரா. எல்லாரும் நல்லா இருக்கணும். நமச்சிவாய.
நமச்சிவாய் தாத்தா. நமஸ்காரம். எங்க போட்டார் அண்ணா? சிவாய நம. சாப்பிடுங்க. தரான் தரான். நம சிவாய நமக. சாப்பிடுங்க ஐயா. ஐயா உங்களுக்கு எத்தனை வேணும்? நம சிவாய நமக. சாப்பிடுங்க. நம்ம சிவாய நம. எத்தனை தாத்தா? ஓம் நமச்சிவாய நமக. தேங்காய் சாதம். சிவாய நமக. சாப்பிடுங்க ஐயா. எத்தனைங்க? அரோகரா. ஓம் நமச்சி. ஐயா வாங்க. சிவாய நமக. ரசம் தேங்காய் சாதம் ஒன்று போதுமா? ஊருக்கா சாப்பிடுவீங்களா? வெள்ளை சோறு தான். நமச்சிவாய். சாப்பிடு சாமி. உங்களுக்கு நல்லா இருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கும். ஐயா வாங்க ஐயா. ஒன்றா ரெண்டுங்களா? நமச்சிவாயம். பார்த்து பார்த்து. அரோகரா அரோகரா. எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயா. சாப்பிடுங்க. தாத்தா வரலீங்களா? சைக்கிள் தாத்தா. பார்த்து வா, கார் வருது. தாத்தா உடம்பு எப்படி ஐயா இருக்கு? பரவாயில்லைங்களா? சரி சரி. உடம்பு மாத்திரை கரெக்டாக சாப்பிடுங்க. சரியாடும் சரியாடும். நமச்சிவாய நமக. மாத்திரை விடாம சாப்பிடுங்க. பாட்டி ஓடி வராது. இது வாட்டி வரும். சாப்பிடுங்க ஐயா. மாத்திரம் பார்த்து உடம்பு பார்த்து. என்ன ஏம்மா? அந்த பக்கம் வாங்க ஐயா. என்ன ஏம்மா? நேற்று எங்க பார்த்தோமோ அதே இடத்துல இன்னமும் என்ன சமாச்சாரம்? வீட்டுக்கு போல தாத்தா போயிட்டாரு. தைரியத்துல பேசிக்கிறீங்க. சாப்பாடு குருஜி ஐயா வாங்க ஐயா. எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயா. தொட்டோன்னு கண்டுபிடிச்சிட்டா அந்த தாத்தா மாதிரி நீ ஆயிட்டியா? என்ன ரசம் வேணா? ரெண்டுங்களா ஒண்ணுங்களா? அண்ணாமலையாரு கரோகரா. உண்ணாமலை அம்மனுக்கு கரோகரா. மகான் ஐயா நேற்று கூட வந்து நின்றுந்தாரு. கொடுத்தாரு. உடம்பு முடியலன்னு சொன்னாரு. வந்து நின்னாரு. சிவாய நமக சிவாய நமக. அண்ணாமலையாரு கரோகரா. அண்ணாமலையார் சார்பான அண்ணாதான். உண்ணாமலையார் அன்னதானம் கொடுத்த எல்லாருக்கும் ஓ நிமிஷம் ஐயா. ஒன்னா ரெண்டு ஐயா. நேற்று சாப்பிட்டுதான். ஏன் நேற்று தானே சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடாத சொல்றீங்க. ஓகே ஐயா. உங்களுக்கு ஐயா? நீங்களும் நேற்று சாப்பிட்டதானா? அதான் கரெக்ட். எப்பயுமே நைட் சாப்பிட மாட்டீங்களா? எப்பயுமே இல்லை. ஒரு சில டைம் நல்லா இருந்தால் எதுவும் வந்தால் சாப்பிடுவோம். ஒன்றும் வரல அப்படின்னா அப்படியே போடுவோம். அப்படியா? சரி சரி சரிங்க. ஐயா எத்தனை ஐயா? ரெண்டா? ஒன்று தேங்காய் சாதம் ஐயா. நல்லா இருக்கும். சிவாய நமக. நம்ம சாப்பாடு எல்லாமே நல்லா இருக்கும். சாமி உங்களுக்கு? அரோகரா. அண்ணாமலையாரு கரோகரா. ஐயா உங்களுக்கு ஐயா? ஏக் நமச்சிவாயம். குருசிலி ஐயா உடம்பு பார்த்துங்க. శివాయ నమః. వాటర్ బాటిల్ భోజనం చేసిండారా? థ్యాంక్ యూ అయ్యా. అదనయ్యా శివాయ నమః. உங்களுக்கு ஐயா நமச்சிவாய வாழ்க. ஒன்று போதுங்களா? ரெண்டா? அரோகரா. அண்ணாமலையாருக்கு அரோகரா. சாமி ரெண்டு சரிங்க.
சிவாய நமக. சாப்பிடுங்க ஐயா. ரெண்டுங்களா? ஓம் நம சிவாய நமக. சாமி ரெண்டுங்களா? அண்ணாமலையாருக்கு அரோகரா. சிவாய நமக. சிவாய உங்களுக்கு ஐயா ரெண்டு கொடுங்க. அரோகரா அரோகரா. சாமி சிவாய நமக. எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயா. நமச்சிவாயம். சாமி வந்துங்களா? ஒன்றுலேருந்து டூ போயிட்டீங்களா? ஓம் நமச்சிவாய். விலகு 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 விலகு. சிவாய நமக்கு. சாப்பிடுங்க ஐயா. ஐயா உங்களுக்கு ஐயா 2. நமச்சிவாயம். சாப்பிடும். அரோகரா. அண்ணாமலையாருக்கு அரோகரா. ஐயா ஐயா வாங்க ஐயா. ரெண்டுங்களா? அரோகரா. அண்ணாமலையாருக்கு அரோகரா. எப்படி தெரியும் தேங்காய் சாதம் சொல்லிட்டாங்களா? நியூஸ்ல வந்துச்சா? 2. சிவாய நமக. ஐயா அரோகரா அரோகரா. சிவாய நமக. கேட்டாங்க தாத்தா எத்தனை வேணும்? நமச்சிவாய வாழ்க. சிவாய நமக. ஐயா 2 ஐயா. இல்ல நிஜமாதான் தெரியல. சிவாய நமக. சாமி உங்களுக்கு ஒண்ணா? அந்த சாமி அரோகரா அரோகரா. ஐயா எத்தனை? அண்ணா எடுத்து வச்சிட்டேண்ணா. ஓம் நமச்சிவாய நம. நமச்சிவாய 2ங்களா? அரோகரா. உங்களுக்கு ஐயா? நான் தாத்தா சொல்றேன், உங்க ஏரியா இன்னைக்கு இன்னும் அதிர்ஷ்டம் இல்லை பழகுது. நிஜமா? ஆமா, இங்க நிப்பாட்டல. நான் குத்துக்குறாங்க தெரியுமா? शिवया अमर्वितदन्कुल अरुणाचला आरे काविनियाण्डदयमतिलम् पडितिडुम् अरुणाचला अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल
மூலத்தின் மேல் உறுதியாயிருப்பாய் அருணாச்சலா. உன்னை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. என்னை அழைத்திட்டோர் என்னை தலவாதிடும் இதுவோ ஆண்மை அருணாச்சலா. இந்த உலகம் என்னை பிறரெடுக்க இது உனக்கழகோ அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. மைமுல கல்வர் அகத்தினி புகும்போது அகத்தினி இல்லையோ அருணாச்சலா. ஒருவரம் உன்னை கொடுத்தவர் வருவாரும் சூரே இது அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாச்சலா. ஔவை போலென கொண்டருளை தந்தனை ஆளுவதும் கடன் அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதெடுத்தார் அருணாச்சலா. காந்தம் இருந்து போல் கவர்ந்தனை விடாமல் கலந்தனோடிருப்பாய் அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. கிரியுருவாகிய கிருபை கடலே கிருபை கூர்ந்தருளாய் அருணாச்சலா. கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கீழ்மையை காட்சி அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. புத்திரமுத்தருத்தனை குணமாய் பணித்தாள் குரு குருவாய் ஒளி அருணாச்சலா. கூர்வாள் கண்ணிய கொடுமையை படாத பூர்ணனை சேர்ந்தருள் அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. எங்கியும் வஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிய அஞ்சலென்றே அருள் அருணாச்சலா. கேளாதடிக்கும் கேடு புகழை கேடு செய்யாத அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ
செய்தேன் அருணாச்சலா கௌதம தோன்றும் கருணை மாமலையே கடை கணி தாழ்வாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா சகலமும் விரும்பும் கதிரொளி நமன ஜல ஜமல தீரருணாச்சலா சாபாடுன்னை சாந்துணவாயாம் சாந்தமகோவன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா சித்தம் குளிர கதிரஸ்தம் வைத்தமுறவாடி திர அருணதி அருணாச்சலா शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल में अहमे निमित्तवरगते वेरुपाय अरुणाचल अழகு சுந்தரம் போலகமும் நீயூற்று அபிநமாயிருப்போம் அருணாச்சலா अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला अहं गुहं दीप्तुम् अहगुह शिरय अमर्वितजन् कुल अरुणाचला அகிலம் பழித்திடும் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா இப்படி தப்புனையே நினைத்தாய் இனியாரிடுவார் அருணாச்சலா விடும் அன்னை பெரிதருள் புரிவோ இதுவோ உனதருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா உன்னையே மாற்றி ஓடாதுலத்தின் மேலுறுதியாயிருப்பாய் அருணா